தங்கள் வீட்டிற்கு தேவையான எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை தாங்களே தயாரித்துக் கொள்கிறார்கள் ஒரு குடும்பத்தினர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்தவர்கள் ஸ்ரீதரன் மற்றும் புனிதவதி தம்பதியினர் தங்கள் வீட்டிற்கு தேவையான எரிபொருளை தயாரிக்க வீட்டு மாடியில் பயோகேஸ் பிளான்ட் ஒன்றை அமைத்துள்ளனர். 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த பிளான்ட்டில் காய்கறி கழிவுகள், மீதமான உணவுப் பொருட்கள் ஆகியவை கொண்டு பயோகேஸ் தயாரிக்கப்படுகிறது. இதனால் வெளியில் இருந்து வாங்கும் எரிபொருள் மிச்சமாவதாக தெரிவிக்கிறார் புனிதவதி. காய்கறி கழிவு இந்த மாதிரியான விஷயங்களை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிட்டு அதை பயோகேஸ் பிளான்ட் அப்படிங்கிற கலனுக்குள்ளார நாம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து உள்ளே ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அன்றாடம் வீட்டுக்கு தேவையான எரிபொருள் அதிலிருந்தே நம்ம எடுத்துக்க முடியும். அதை கொண்டு ஒரு நாளைக்கு தேவையான வீட்டுக்கு வேணுங்கிற 3 நேர சமையலுக்கு தேவையான கேஸ் அதிலிருந்தே உற்பத்தி பண்ணிக்கிறோம். இவர்கள் வீட்டு மொட்டை மாடியில் 250 வாட்ஸ் கொண்ட 4 சோலார் பேனல்களை அமைத்துள்ளனர். இதன் மூலம் கிடைக்கும் மின்சாரத்தை வீட்டு தேவைக்கு போக மீதமுள்ளதை தமிழ்நாடு மின் வாரியத்திற்கும் வழங்குகின்றனர். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அயன் பாக்ஸு, கம்ப்யூட்டர், ஃபேனு, லைட்டு, மோட்டரு எல்லாமே எங்கள் வீட்டுக்கு உண்டான அத்தனை எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் நாங்கள் சோலார், அதாவது சூரிய ஒளிக்கதிரை வச்சே நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தேவைக்கு போக மீதம் இருக்கிற கரண்ட்டை இப்போ ஆன் கிரிட்டுக்கும், அதாவது கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். நம்மை சுற்றி உள்ள இயற்கை வளத்தை வீணடிக்காமல் தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தும் இவர்களை பார்த்து கோவையில் மேலும் பல குடும்பங்கள் பயோகேஸ் பிளான்ட் மற்றும் சோலார் பேனல்கள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.